சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 14வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி முதல் தொழிற்சாலையில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, CITU, தொழிற்சங்க அங்கீகாரம், போனஸ் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் இந்த போராட்டம் இன்று 14வது நாளை எட்டியுள்ளது. கரூரில் உள்ள கோஆப்டெக்ஸில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தள்ளுபடி விலையில் சேலை மற்றும் சட்டை வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் புதிய வடிவமைப்புகளில் அசல் பட்டுடன் கூடிய சேலம் பட்டு புடவைகள், புதிய வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள் ஏராளமாக குவிந்துள்ளன. இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரூபாய் 60 லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் அரசு அலுவலர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பொதுமக்களை மிரட்டியும் வெளிவட்டாரத்தில் பத்திரிகையாளர்கள் என்று போலியாக மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி வவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களை மிரட்டும் போலி பத்திரிகையாளர்கள் குறித்த தகவல்களை 9480424445 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மழை மற்றும் புயல் காலங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்குள்ள கரையோர கிராமங்களில் உள்ள வீடுகளில் கடல் நீர் உட்புகுவதால் மீனவர்களின் படகுகள் மற்றும் வீடுகள் கடல் நீரில் அடுத்து செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ரூபாய் 6 கோடி மதிப்பில் கடல் அரிப்பை தடுக்க கற்கள் கொட்டும் பணிக்கான பூஜை போடப்பட்டது. ஆனால் 6 மாத காலம் ஆகியும் கற்கள் கொட்டப்படவில்லை. இதனை கண்டித்து 4 கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துணை மாவட்ட ஆட்சித்தலைவர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் நேரில் வந்து 1 வாரத்தில் கற்களை கொட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திடம் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் மற்றும் மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மீனவர்கள் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் தாத்தப்பன்குளம் பகுதியில் அமைந்துள்ள முகைதீன் ஆண்டவர்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கள்ளர் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த 150 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் வழங்கினார். தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கான 11 வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் அதனை பள்ளி மாணவ மாணவிகள் நன்றாக பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.